என் டிஎம்க்கு ஒருத்தங்க பாட்டு பாடி அனுப்பிச்சு விட்டாங்க. யாரு? குகன்குமார் அக்கா. இந்த போட்டோ பாருங்களேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஹாப்பி ஸ்ட்ரீட்ல நான் பாத்தீங்களா? 9 வருஷம் போட்டு. டேய் தம்பி, அக்காவை மறந்துட்டியாடா? நான் இருந்துட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ள அக்கா தானே நீங்க அப்படின்னு போட்டேன். ஏன் உங்க அக்காடா? அக்கா நீங்க ஓடி போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா அக்கா? என்னடா தம்பி, உங்க மாமா நான் இல்லாட்டி தூக்க மாட்டிக்குவேன்னு செத்துருவான்னு அழுதான். அதான் அக்கா இப்படி பண்ணிட்டேன், கோச்சுக்காரடா தம்பி. எல்லா வீட்லயும் இப்படிதான் நடக்கும் போல, எங்க வீட்லயும் இப்படிதான் நடந்திருக்கு. உங்களால இப்ப நம்ம ஃபேமிலி ஜெயம் ரவி ஃபேமிலி மாதிரி இருக்குக்கா. சாரிடா தம்பி, எப்படியாச்சு அப்பா அம்மாவை சமாளிச்சு வை. நானும் மாமாவும் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரோம். வாங்க அக்கா, அரளி விதை சட்னி செஞ்சு போடுவாங்க. அப்பா அம்மா கையில எது கொடுத்தாலும் அது விருந்து தானடா தம்பி. அக்கா, அப்ப நானும் ஒரு பிளேட் அரளி விதை சட்னி செஞ்சு கொடுக்கலாம்ப்பா. சரிடா தம்பி, நீ தந்து நான் சாப்பிடாம இருப்பேனா? தம்பி ஏதோ எல்லாரையும் சாங் பாட வைக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். அப்படியே அக்காவுக்கு ஒரு பாட்டு பாடு அப்படின்னாங்க. நான் சும்மா விடுவேனா? நான் அவங்கள பாட வச்சிட்டேன். என்னடா பொண்ணு பாடுது? நானும் குகன்குமார் அக்கானுமே சரி ஏதோ பையன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே ஒரு பொண்ணு தான் கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா இருந்தாலும் சும்மா இல்ல, பாட்டை வாங்கிட்டேன். போக்கும் தருணம் உளரும் காலை பொழுதை முழுமதியம் பிரிந்து போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே, இது ஏறம் போதவில்லையே. ஆனா நான் சத்தியமே எதிர்பார்க்கல ஒரு பொண்ணு பாடும் அப்படின்னு. அப்புறம் எப்படி அந்த அக்கா கிட்ட அக்கா இதை ரீல்ஸ் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டு எப்படியோ ரீல் வாங்கிட்டேன். பட் ஆனா இந்த பாட்டு அந்த அக்கா நல்லா தான் படிக்கிறாங்க. அதனால அப்ரிஷியேட் பண்ணலாம். உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் கா. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா